அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ராகி ரொட்டி தாங்க எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி ராகி ரொட்டி தான் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். ராகி ரொட்டிக்கு வந்து என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் ரொட்டி வந்து தட்டுறதுக்கு நமக்கு வரும். பெருசாக கட் பண்ணமாக்கும் தட்டுறதுக்கு சரியாக வராது. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 கேரட் வந்து அதுவும் பொடிசாக துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கேரட் இருந்தால் கேரட் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ராகி மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம், கேரட்டு, கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேரட்டில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம மிக்ஸ் பண்ணாமே தண்ணி ஊற்றிட்டோமாக்கும் நமக்கு வந்து மாவு தண்ணி ஆயிரும், இது தட்டுறதுக்கு சரியாக வராது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பசங்களாம் வீட்டில் இருக்காங்க. ஈவினிங் ஆனால் நம்ம ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். பசங்க இப்போ வெளியே போகிறனால சாப்பிட்றதுக்கு கேட்பாங்க. அதே இப்போ வந்து என் பசங்க வீட்டில் இருக்கனால சரி ராகி ரொட்டி செஞ்சு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ வெங்காயம் பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணால் கூட நமக்கு தட்டும் போது சைஸும் சரியாக வராது, தட்டுறதுக்கு சரியாக வராது. பார்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரொட்டி சாப்பிட்றது. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. எல்லாம் இப்போ மறந்து போச்சு. இப்போலாம் எல்லாம் யார் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ தான் மக்கள் பழசுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கோம். பார்க்கலாம். நம்ம சப்பாத்தி எப்படி மாவு பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் தக்கன ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம். நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து உருண்டை போட்டுடலாம். ஒரு கிணத்துல வந்து நம்ம ஆயில் ஊற்றி வச்சுக்குவோம். இதுக்கு நான் வந்து தட்டுறதுக்கு வந்து நம்ம கைட்டு தட்டுறதுக்கு வந்து சரியாக தட்ட தெரியாது, நம்ம தட்டவும் வரவும் வராது. தட்டி போடுறதுக்கு வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். பிளேட் எடுத்துட்டு ஒரு காட்டன் துணி வந்து நல்லா ஈரமாக வச்சு எடுத்துக்கலாம். மேலே விரிச்சுக்கலாம். மேலே வச்சு இப்போ உருண்டை போட்டுடலாம். உங்களுக்கு எப்படி சைஸ் போட போகிறீங்களோ அது மாதிரி நீங்கள் உருண்டை போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டவ்வில் தோசை தவா வச்சு ஆன் பண்ணிக்கலாம். தோசை தவா சூடாகட்டும், நம்ம உருண்டை போட்டு எடுத்துக்கலாம். மேலே வச்சு உங்களுக்கு எப்படி மெல்லிசாக தட்ட முடியுமோ அதே மாதிரி தட்டிக்கலாம். நீங்கள் வாழை இலை இருந்தால் கூட நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி அது மாதிரி தட்டி நம்ம போட்டுடலாம். என்கிட்ட வாழை இலை அதை காட்டன் துணி வச்சுருக்கேன். பிளாஸ்டிக் பேப்பர்லாம் நம்ம செய்யக்கூடாது. எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிக்கோங்க. எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போலாம் பெரியவங்க கைட்டே தட்டிடுவாங்க. நமக்கு கைட்டை தட்ட தெரியாது. மெல்லிசா ரொட்டி இருந்தால் தான் நம்ம வேகவும் செய்யும், சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களால் எவ்வளோ மெல்லிசா முடியுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டிக்கிடலாம். நல்லா மெல்லிசா தட்டியாச்சு. இதே மாதிரி எல்லா ரொட்டியுமே தட்டி போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து தோசை வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே போட்டுடலாம். போட்டு 2 செகண்ட்லேயே நம்ம எடுத்துடலாம். ஒன்றும் ஆகாது. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்ம ரொட்டி ரவுண்ட் ஷேப்பில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
அது மாதிரி லைட்டாக எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம ரொட்டி வேகட்டும். அதே மாதிரி இன்னொன்று தட்டி எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வைக்கலாம், அப்போ தான் வேகும். இங்கே பாருங்கள் எப்படி வந்து ரொட்டி பாருங்கள். சிம்மில் வச்சு பெரட்டி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ அதே மாதிரியே ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று வேக வேக ஒரு ரவுண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அது வேகிறதுக்கும் நான் ரவுண்ட் தட்டி வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று ஒன்றா தட்டி பொறுமையாக தட்டிடுங்க. இது ரொம்ப ஈஸியாக இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் போட்டு எடுக்கிறதுக்கு. வந்து நம்ம கைட்டு தட்டமாக்கும் அந்த அளவு சேஃப் நமக்கு வரவும் வராது, நம்ம தட்டவும் தெரியாது. இதே மாதிரி எல்லாத்தையுமே தட்டி எடுத்து நம்ம ரொட்டி போட்டு எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள் ரொட்டி எப்படி காரம் மாறிக்கிட்டு இருக்கு பாருங்கள். சிம்மில் வச்சு வந்தால் தான் நம்ம மாவு வேகும், உள்ளே உள்ள வெங்காயம் நல்லா வேகும். அவ்வளோதான், ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இப்போ கையில் எடுத்துட்டேன், கையில் எடுத்து அப்படி போட போகிறேன். போட்டு அப்படி எடுத்துடலாம். மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். காட்டன் துணியில் செஞ்ச மாக்கு ஒரே மாதிரி சேஃபாக இருக்கும். நல்லா பார்க்க ரவுண்டாக நல்லா வரும். அவ்வளோதான், வந்துடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஹெல்த்தியான ராகி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.